என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உந்தன் சத்தம் கேட்பேன், சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சீமன் பேதுரு பயங்கரமா கீழ்ப்படிஞ்சு அப்படியே செஞ்சுட்டான்னு. இல்லை, ஆண்டவர் வலைகளை போட சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? வலையை போடுகிறான். அதனால தான் இந்த வலை கிழியத்தக்கதாக மீன் கிடைக்கிறது ஒரு ஆசீர்வாதம் போல தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் மாட்டும் தங்குமா, அதோட என்ன கூட்ட மாட்டாராம். அப்போ வலையே கிழிஞ்சிருக்காது. வலை கிழிகிறது ஆசீர்வாதம் அல்ல, வலை கிழியாமல் கொடுக்கறது ஆசீர்வாதம். ஆண்டவர் எப்பவுமே பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆசீர்வாதங்களும் பல விதமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் வந்து மீனை கொடுக்க மாட்டார், மீன்களை கொடுப்பார். அப்படின்னா நம்ம ஒரு வலை போடக்கூடாது, வலைகளை போடணுங்கிற ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கான மெசேஜ் வந்து அண்ணன் மூலமா எனக்கு ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு வர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. காட் வேர்ட் கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பேதுருட்ட ஆண்டவர் வந்து வலைகளை போடுங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் அவன் வந்து கீழ்ப்படிஞ்சான்னு படித்தோம். ஆனாலும் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடான அவன் உண்மையிலேயே வந்து 100% வந்து கீழ்ப்படையலை, வலையை மட்டும்தான் போட்டேன். அப்படி இருந்தாலும் வலை கிளியத்தக்கதாக ஆண்டவர் வந்து கிருபை செய்தார். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் வந்து வலைகளை கிளிய வைக்கிறது இல்லை, வலையை கிளியாமையே கூட அதிகமான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். முழு மனதாக 100% 100% வந்து நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது வலை இல்லை, வலைகளை தக்கதாக நம்மளும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்மளும் வந்து வலைகளை தக்கதாக நம்மளும் அநேகருக்கு நம்ம போய் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி சொன்ன ஸ்கிரிப்சர் பல வாட்டி நான் படிச்சிருக்கேன், அதுவும் இல்லாமல் பல வாட்டி மெசேஜில் மெடிடேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் இந்த ஒரு ரெவலேஷன் எனக்கு கிடைச்சதில்லை.